அட பாவிங்களா, ஒண்ணுமே திங்க குடுக்காத மாரி தான் பண்ணுவானுங்க. இங்க பாருங்க, இந்த வாழையோட எந்த ஜஸ்ட்ல நிக்குது இந்த வாழை. நீ கொஞ்சம்னா ஃபுல்லா விழுந்துரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வாழை தான் நட்டுருந்தோம். யானை தொல்லை அதிகமா வந்துட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுல்லா வெட்டி திட்டுட்டு ஆக்கிட்டோம். இதுல பாக்கி இருந்தது இது ஒண்ணே ஒண்ணு தான். அத பாருங்க எப்படி குத்தி, 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 குத்தி ஃபுல்லா சாப்பிட்டுருக்கானுங்க. உள்ள இருக்கிற அந்த இன்னி காம்பு முதல்ல ஃபுல்லா சாப்பிட்டுருக்கானுங்க எல்லாரும். அத தின்னு, தின்னு சின்ன குகை மாரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இனி கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் தின்னு முடிச்சிருவானுங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்ம வேலி கட்டினத வந்து ஓவராலா ஃபுல்லா காட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து பெரிய வீடியோல நான் போட்டிருக்கேன். சரியா தெரியல போல இருக்கு. அதனால ஒரு வாட்டி கூட ஃபுல்லா காட்டிடுறேன். இப்போ வேலி கட்டினதுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்கு. நம்ம வந்து அந்த பக்கம் தோட்டு சைடுனால தோட்டு ஓரமா இருக்கறனால கொஞ்சம் இந்த பக்கமே கட்டிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா டப்புன்னு தண்ணி ஏறிடும் மேலலாம். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறும் தான் மழை காலத்துல. அது வேற பயமா இருக்கு. சரி வர்ற இடத்துல வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாமளும் கட்டியாச்சு. இந்த மேடம் பார்த்தீங்கன்னா இப்பவும் இந்த 2 முள்ளங்கோழிங்களை கூட்டிட்டு சுத்திட்டே தான் இருக்கா. கொத்தி விரட்ட வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு சுத்திட்டே தான் இருக்கா. எங்க அம்மா சொல்லுவாங்க, அம்மா இந்த கோழி வந்து குட்டிங்களை வந்து சீக்கிரம் பிரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பவும் கூட்டிட்டு சுத்திட்டே தான் இருக்கா. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் மிதிச்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோழிங்களை கொத்த விரட்ட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.